கடல் தினமும் ஒரே மாதிரி இருக்காது. சில நாள் அமைதியாக இருக்கும், சில நாள் புயல் அடிக்கும். இன்னைக்கு நம்ம ஒரு மீனவனோட கதையை தான் பார்க்க போகிறோம். அந்த மீனவன் புயலை ஜெயிக்க கற்றுக்கல, அதை எப்படி கடந்து போகணும்னு கற்றுக்கிட்டான். அவன் கதை தான் இது. ஒரு சின்ன கடலோர கிராமத்தில் முருகன்னு ஒரு இளைஞன் இருந்தான். அவன் அப்பா ஒரு மீனவர். 3 தலைமுறையாக அவங்க குடும்பம் கடல் நம்பியே தான் வாழ்ந்துட்டுருக்கு. முருகனுக்கு அம்மா, ஒரு தங்கச்சி. அப்பாவோட வருமானம் தான் அவங்க குடும்பத்தோட மூல ஆதாரமே. சின்ன வயசுல இருந்தே முருகனுக்கு கடலில் படகு ஓட்டுதுன்னா ரொம்ப ஆர்வம். ஒரு நாள் ஸ்கூல் முடிஞ்சதும் அப்பா கிட்ட கேட்டான், நானும் உங்களோட கடலுக்கு வரட்டுமா அப்பான்னு. அப்பா உடனே சொன்னார், கடல் ஆபத்தானது மகனே, ஆனால் அதை புரிஞ்சுக்காம வாழவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் கூட்டிகிட்டு போக ஆரம்பித்தார். 18 வயசுல முதல் தடவையா முருகன் தனியா படகுல கடலுக்கு போனான். அன்னைக்கு கடல் அமைதியா இருந்துச்சு. மீனும் ரொம்ப நல்லா கிடைச்சிச்சு. கரைக்கு வந்தனும் சிரிச்சுக்கிட்டே அப்பா கிட்ட சொன்னா, அப்பா இது ரொம்ப ஈஸியா இருக்கு, அவ்வளவு கஷ்டமே இல்லை மீன் பிடிக்கிறது அப்படின்னு சொன்னான். அப்பா ஒன்றும் சொல்லலை. அப்படியாப்பான்னு சொல்லிட்டு அது கடந்து போனார். ஆனால் ஒரு மாதம் கழித்து ஒரு நாள் முருகன் மத்தியானம் வரைக்கும் கடலுக்கு போய் வழக்கம் போல் மீன் பிடிச்சிட்டு இருந்தான். திடீர்னு வானிலை மாறிச்சு. கருமேகம் சூழ்ந்து காத்தும் பலமாக வீச ஆரம்பிச்சது. நிமிஷங்களுக்குள்ளேயே அமைதியாக இருந்த கடல் கோபமாக மாறிடுச்சு. அலைகள் படகை தூக்கி போட்டுச்சு. மழை பலமாக அடிக்க ஆரம்பிச்சிச்சு. முருகனுக்கு உடம்பே நடுங்கிடுச்சு. கண்ணுக்கு முன்னாடி எதுவும் தெரியலை. படகை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் தவிச்சான். முதல் தடவையா அவனுக்கு தன்னால் முடியாதுன்னு தோணுச்சு. மனசுல ஒரு குரல் கேட்டுச்சு, இனி நீ கரைக்கு திரும்பி போக முடியாதுன்னு. அந்த நேரத்துல திடீர்னு அவனுக்கு அவன் அப்பா சொன்ன ஒரு விஷயம் நினைவுக்கு வந்துச்சு. வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு புயலோட நாள். அப்பா அவனுக்கு சொல்லியிருந்தாரு, கடல் புயலா இருக்கும்போது படகை நிறுத்த முயற்சி பண்ணக்கூடாது, அலைக்கு எதிராகவும் போராடக்கூடாது, அது உன் சக்தியை மட்டும் தீர்த்திடுனார். அலையோட போ, ஆனா திசையை மட்டும் மாத்தாத, கரை எந்த திசையில இருக்கோ அதை மட்டும் மனசுல வச்சுக்கோனாரு. அந்த வார்த்தைகள் அவன் மனசுல ஒடிச்சுது. பயத்தை ஒதுக்கி முருகன் படகை அலைக்கு எதிராக நிறுத்த முயற்சி பண்றது நிறுத்திட்டான். அலையோட ஓட விட்டான். ஆனா தன் கையை மட்டும் கரையை நோக்கி படகோட்ட முன்பக்கத்தை திருப்பிக்கிட்டே இருந்தான். மணிக்கணக்கா அந்த போராட்டம் நடந்துச்சு. கை வலிச்சுது, உடம்பும் தளர்ச்சி அடைஞ்சிச்சு. ஆனா அவன் விட்டு கொடுக்கல. இறுதியா மழை தணிஞ்சு கடல் அமைதியா அடைஞ்சது. முருகன் கரையை சேர்ந்தான் உயிரோட. அன்னைக்கு இரவு முருகன் வீட்டுக்கு வந்தான். அப்பா வாசல்ல காத்துட்டு இருந்தாரு, கண்ணில் கண்ணீரோட. முருகன் கேட்டான், எப்படி இவ்வளவு வருஷமா இந்த கடலோட வாழ்றீங்க, பயமே உங்களுக்கு இல்லையானா? அப்பா மெதுவா சொன்னாரு, எனக்கும் பயம் இருக்கு மகனே, இன்னைக்கும் இருக்கு. நான் கடலை எதிர்க்கல, அதோட வாழ கத்துக்கிட்டேன். புயல் வரும்போது அதை நிறுத்த யாராலையும் முடியாது, ஆனா திசையை மட்டும் தொலைக்காம இருக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. நம்ம வாழ்க்கையிலையும் புயல்கள் வரும், அதை நிறுத்த நம்மளால முடியாது. ஆனா அதுக்காக நம்ம திசையை மாற்ற வேண்டியதும் இல்லை. அலைகள் அடிக்கலாம், புயல் வரலாம், ஆனா இலக்கை மட்டும் மாற்றக்கூடாது. நம்ம வாழ்க்கையில வர புயல்களுக்கு எதிராக போராடி உங்க சக்தியை வீணாக்காதீங்க. சில விஷயங்களை அக்செப்ட் பண்ணி அது போற வழியிலேயே போங்க. அலையோடு போங்க, ஆனா உங்க இலக்கை மட்டும் மாத்தாதீங்க. கஷ்டம் வந்தாலும் உங்க கனவை மறக்காதீங்க. ஒவ்வொரு புயலும் ஒரு நாள் ஓய்ந்தே ஆகும். எந்த கஷ்டமும் நிரந்தரம் கிடையாது. நீங்க கரையை சேர்றது நிச்சயம், நீங்க திசையை தொலைக்காம இருந்தீங்கன்னா. மன தைரியங்கிறது கஷ்டம் இல்லாம வாழ்றது இல்லை, கஷ்டத்துல இருந்தே உங்க வழியை தொலைக்காம முன்னேறி போறது தான். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அலை வரலாம், புயலும் வரலாம், ஆனால் திசையை மட்டும் தொலைக்காத. மீண்டும் சந்திப்போம்.